இரட்சிப்பின் திட்டமும் மறந்திருக்கிறது. இன்று நாம் அதை விரிவாகவும் எளிமையாகவும் படித்து நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் முன்பு சொல்லியிருந்தோம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் முதல் பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவது, இயேசுவின் வம்ச வரலாறு முதல் பகுதி நாம் தொடங்கி அதில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இயேசுவின் வம்ச வரலாறு ஒரு பத்திர பதிவு போல நாம் பதிவு செய்யப்பட்டிருந்ததை நாம் வாசித்தோம். பிறகு அதில் வருகிற 3 ஸ்திரீகளையும் அது எதற்காக சேர்க்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். பாவிகள் எல்லா நீதிமான்களையும் நான் ரட்சிக்கப்பட வந்தேன் என்று தேவனாய் கர்த்தர் இயேசு சொல்கிறார். ஆனால் 3வது பாடத்திலே நாம் தாவீதும் உரியாவின் நடந்த அந்த விபச்சார பாவத்தின் அந்த எச்சரிக்கையை குறித்து நாம் வேதத்தில் நாம் ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாக இருந்தாலும் நாம் எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதை நாம் இந்த முதல் 2 பாடங்களிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் நாம் ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் இந்த 3வது வேத பாடத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். அடுத்து மத்தேயு மற்றும் லூக்கா வம்ச வரலாற்றின் 2 வேறுபாட்டு வழிகளை குறித்து நாம் பார்ப்போம். இயேசுவின் வம்ச வரலாறு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் மட்டுமல்ல, லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 28ஆம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 இடங்களிலும் வம்ச வரலாறு வேறுபட்ட வழிகளில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கலாம். ஏன் இந்த வேறுபாடு? மத்தேயு சட்டப்படி முற்பிதாக்களின் வழி, அதாவது மத்தேயு சுவிசேஷம் இயேசுவை சட்டப்படியாக யோசேப்பின் வழியில் தாவீதின் வம்சத்தராக காட்டுகிறது. இந்த யூதர்கள் முறைப்படி அரச வம்ச உரிமையை குறிக்கிறது. மத்தேயு சட்ட பிரகாரமான வம்சம், யோசேப்பு வழி. இந்த லூக்கா சரீர பிரகாரமான வழி. லூக்கா சுவிசேஷம் இயேசுவின் சரீர பிரகாரமான, அதாவது இரத்தம் சம்பந்தப்பட்ட வம்ச வரலாற்றை மரியாள் வழியில் காட்டுகிறது. லூக்கா ஒரு சரீர பிரமாண வம்சம், மரியாள் வழி என்பதை நாம் இந்த வேத வாசிப்பின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சுருக்கமாக சொன்னால், தாவீதின் வம்சத்தில் மத்தேயு புஸ்தகத்தில் யோசேப்பு வழியிலும் லூக்கா புஸ்தகத்தில் மரியாள் வழியிலும் இந்த வம்ச வரலாறு பிரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து முடிகிறது. லூக்கா புத்தகத்தை எழுதியவர் ஒரு கிரேக்க மருத்துவர். அவர் வரலாற்றை சரீரபூர்வமாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் உண்மைகளை ஆராய்ந்து அறிந்து எழுதியிருக்கிறார். இந்த லூக்காவை குறித்து நாம் பார்க்கும்போது இவர் ஒரு யூதனும் அல்ல. அப்படி இருக்க இவர் இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்து எவ்வளவு தெளிவாக கேட்டு எழுத முடியுமோ அவ்வளவு தெளிவாக கேட்டு எழுதியிருக்கிறார். ஆனாலும் 4 சுவிசேஷங்களும் நமக்கு மிக மிக முக்கியமானது. நாமும் அதை கண்டிப்பாக நாம் வாசிக்க வேண்டும். அதில் ஒரு வசனங்களை கூட நாம் ஒரு வார்த்தையை கூட நாம் விட்டு படிக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் முன்பே சொல்லியிருக்கிறார், இன்னிலும் ஒரு வார்த்தை அல்ல, வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போவதில்லை என்று சொல்கிறார். அடுத்து 3வது, பாவம், கன்னியின் மற்றும் பிறப்பு தலைப்பு. அடுத்ததாக வேதம் மனிதனை பற்றி என்ன சொல்கிறது? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் மற்றும் வேதத்தின் பிற பகுதிகள் தெளிவாக கூறுவது என்னவென்றால், உலகில் பிறந்த எல்லா மனிதர்களும் பாவ வேருடனே பிறக்கிறார்கள். ஆதாமின் சந்ததியில் வந்த அனைவருமே பிறப்பாலேயே பாவம் கொண்டவர்கள். இது நமக்கு நன்றாக தெரியும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினாலே நாம் வெளியேற்றப்பட்டோம். இன்றைக்கு நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக நாம் வாழும்போது இன்னும் அதிகமாக ஜெபமானது, வேத வாசிப்புமானது, உள்ளே இருக்கிற வேதத்தை பற்றியும், வேதம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு வாழும்போது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஒரு உலக வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரிகிறது. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அல்லவா? நாம் எல்லா விதத்திலும் ஆராய்ந்து அறிந்து நம் வேதத்திலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு எது நன்மை எது தீமை என்பதை நாம் ஆலோசித்து நம்முடைய சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும். அப்படி என்றால் பாவமில்லாத ஒரு இரட்சகர் நமக்கு தேவைப்பட்டார். அதற்காகத்தான் பரதேசியான நம்மை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து மனித வித்துவினால்
பிறக்காமல் கன்னியாகிய மரியாளின் வயிற்றில் பரிசுத்த ஆவியால் கற்பம் தரித்து பாவமில்லாத தூயவராக பிறந்தார். இதற்கான தீர்க்க தரிசன அடையாள வசனங்களை நாம் லேவியாகமம் 1ஆம் அதிகாரம் 2, 3 போன்ற வசனங்களை நாம் பார்க்க முடியும். இங்கே வசனமானது நாம் என்னத்தை கற்றுக் கொடுக்கிறோம் என்பதை விட என்னத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதை தான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த உபத்திரவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், உபத்திரவம் இயேசு கிறிஸ்துவின் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு தெளிவாக கூறுகிறார், நான் சிலுவையை சுமந்து வேதனைப்பட்டது போல நீங்களும் பாடுகளை சுமக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்பவர்கள் என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களிலும் பகைக்கப்படுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக நாம் வாழும்போது உபத்திரங்கள் வரும். ஆனால் அதை சகிப்பதே உண்மையான கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உபத்திரவம் என்பது யாருக்காக வேணாலும் வரலாம். எல்லோரும் உபத்திரப்படுகிறார்கள், எனக்கு மாத்திரம் என்ன? தேவன் சொல்கிறார், உன்னுடைய திராணிக்கு தக்கதான உபத்திரவம் இங்கே கிடையாதுன்னு சொல்கிறார். அதாவது உன்னை சோதிக்கத்தக்கதான உபத்திரவம் மட்டும்தான் உனக்கு கொடுக்கப்படும். அதே கூட ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு பலனையும் நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீதிமான்கள் ஏன் இயேசுவை அறிய வேண்டும்? இங்கே ஒரு கேள்வி எழலாம். ஒருவர் பிறந்தது முதல் இறக்கும் வரை மிக நல்லவனாக நீதிமானாக ஒரு தப்பும் செய்தவராக வாழ்ந்தார். அவர் ஏன் இயேசுவை அறிய வேண்டும்? அவர் நேராக பரலோகம் செல்ல முடியாதா? இதற்கு வேதம் தரும் பதில் என்னவென்று பார்ப்போம். யோசேப்பு ஒரு நீதிமானாய் இருந்தான். அதனால் மரியாள் கர்ப்பவதி ஆனதை அறிந்தபோது அவளை அவமானப்படுத்த துணியாமல் இரகசியமாய் தள்ளிவிட யோசித்தான். ஆனால் தேவதூதன் மூலம் அவனுக்கு தேவ ரகசியம் உடைக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களை, எவ்வளோ பெரிய நீதிமானாய் இருந்தாலும் அந்த நீதிமானை குறித்து இயேசு அறிய வேண்டும். ஏனென்றால் பரலோகம் இயேசுவின் நாமமே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு போக முடியாது. பிதா எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ நாம் பரலோகத்திற்கு செல்ல ஆஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வேதத்தில் நாம் சில வழிமுறைகளை பூமியிலே கடைபிடிப்பது போல பரலோகத்தில் செல்வதற்கும் பூமியிலே நாம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆம் எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, இதிலிருந்து நாம் நிறைய வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்னும் அதிக ஆர்வத்தோடு நாம் இது கற்றுக்கொள்வோம். இன்னும் இயேசு யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். எனவே மனித நீதியின்படி ஒருவன் என்னை எவ்வளவுதான் உத்தமனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே பிதாவாகிய தேவனை அடைய முடியும். இயேசுவை அறியாமல் யாரும் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது. இதுதான் தேவ கட்டளையும் தேவ நிபந்தனையும் தேவனோட இரக்கமும். இப்போ ஒரு மனிதன் நம்ம தவறு செஞ்சிட்டாலே அவனை குற்றப்படுத்ததான் நம்முடைய கைகள் நீட்டும். ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நான் இருக்கிறேன், உன் பாவங்கள் உன்னை விட்டு நீங்கிச்சு, நீ என்னுடையவன், நீ என்னுடைய மனுஷன், நீ என்னோட பரலோகத்துக்கு வா, உனக்கு அங்கே இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுதாரு. அப்போ பார்த்துக்கோங்க, அவர் அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை பரலோகத்துக்கான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொன்னாரே தவிர பூமியில் வாழ்வதற்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த மனிதர்கள் பாவம் செய்தார்கள், அவரை மீட்க வந்த இரட்சகர் நானே அவர்களை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க போகிறேன். அப்போ அதற்கான வசனத்தை அவர் அந்த இடத்திலே வார்த்தையின் மூலமாக கொடுக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்கே என்ன சொல்கிறார்? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரா. அப்போ அவங்களுக்கு என்ன காரியம் இதிலிருந்து புரிகிறது? இயேசு அல்லாமல் நீதிமானாகவே இருந்தாலும் அவன் பிதாவின் இடத்திற்கு இயேசுவை அறியாமல் வர முடியாது, நுழைய முடியாது. இயேசுவின் ராஜ்யத்துக்குள், பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியாது. நாம் இப்பொழுது இயேசுவின் ராஜ்யத்திற்குள் தான் இருக்கிறோம்.
இது தேவனுடைய ராஜ்யமா பரலோக ராஜ்யமா என்று கேட்கும் பொழுது நாம் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள் தேவனுடைய அதிகாரத்துக்குள் நாம் இன்னும் செல்லவில்லை. ஒரு மனிதனுடைய தவறை எப்படி உணர்த்த வேண்டும்? சபையிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ ஒரு சகோதரன் தவறு செய்தால் அதை எப்படி உணர்த்த வேண்டும் என்று இயேசு மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வரையிலான வசனங்களில் அழகாக கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது அவனிடத்தில் தனித்து போய் உனக்கு மாத்திரம் தெரியும்படி அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் கேட்டுக்கொண்டால் உன் சகோதரனை ஆயத்தப்படுத்தி கொண்டாய். அதை விடுவித்து மற்ற புறஜாதிகளுக்குரிய பழக்க வழக்கங்களைப் போல பிறரை பற்றி புறங்கோரி தெரியக்கூடாது. புறஜாதிகளின் வீணான அல்லது தவறான பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றக்கூடாது என்று உபாகமம் 14ஆம் அதிகாரம் 1 போன்ற பல வசனங்களில் நம்மை எச்சரிக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்ல வருவது என்ன தெரியுமா? புறம் கூறாதீர்கள். புறம் கூறுவதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீ ஒரு தனிப்பட்ட முறையில் உங்கள் சகோதரனை கூட்டு போய் தனித்து நீ சொல்லும்போது அவன் கேட்பான். இப்போ நீங்கள் அநேக பேரை பார்த்துருக்கீங்கன்னா, தப்பு செஞ்சவனை பல பேர் முன்னாடி நிறுத்தி அவன் குற்றப்படுத்தாங்க. அதனாலே அவன் தவறான வழியில் போகிறதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் எவ்வளோ தான் நல்லவனாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் இனி ஒரு 4 பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தும் போது நானே அடிக்கடி சொல்லுவேன், தனிப்பட்ட முறையில் என்னை திட்டுவேன். தனிப்பட்ட மனிதர்களோடு என்னை சேர்த்து வச்சு பேசாதீங்க. என்னை யார் பிடிக்கலையோ, என்னை யார் ஒதுக்குறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் என்னை அவமானப்படுத்தாதீங்கன்னு நான் எங்கள் வீட்டிலையே நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன். ஆனால் யாருமே ஒரு சில இடங்களில் அது கேட்டதே இல்லை. ஏன்னா அது அவங்களோட கோபத்தினாலும் என்னை குற்றப்படுத்தணுங்கிற தீவிரத்தினாலும் அப்போ செய்யும்போது 4 பேர் முன்னாடி பேசினா இவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்குற இடங்களெல்லாம் குறை சொல்லுகிற கூட்டங்களும் உண்டு. நான் நேசித்த என்னோட கூட இருந்த அனைவரும் என்னை குற்றப்படுத்துகிறாங்க. எல்லோரும் முன்னோரையும் என்னை குறை சொன்னார்கள். எல்லாத்தையும் தாண்டி நான் ஜெயிச்ச எவ்வளவு அவமானப்பட்டாலும் இந்த ஆண்டவரை வச்சு இயேசு கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியே என்னை பல பேர் ஒதுக்குனாங்க. இன்றைக்கு நான் ஆண்டவருக்குள்ள வளர்ந்து